This is Dr. Suma Yadav, Principal and Secretary of Oak Ridge International School. Hi, good morning. This is Lakshmipathy, Chairman and Correspondent of the Oak Ridge School. So this school started off around 2019. Oak Ridge International School started in the year 2019. ஸோ இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண அடுத்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா கோவிட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. பட் த சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் ஓக் ரிட்ஜ் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஹொசூரில் ஐசிஎஸ்சி சிலபஸ் ஃபாலோ பண்ணுறது வெறும் 2 ஸ்கூலு. அதில் ஓக் ரிட்ஜ் இஸ் ஒன் ஆஃப் தேட். அண்ட் நம்ம ஸ்கூலில் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படின்னா, இண்டிபெண்ட் லேர்னிங் ப்ரோக்ராம்ன்றது சிபிஎஸ்சி தாண்டி ஐசிஎஸ்சி ஸ்கூல்ஸில் மட்டும்தான் நடக்குது. இப்போ டெக்ஸ்ட் புக்ஸு, கைடு, இது எல்லாமே ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், மெட்ரிகுலேஷன் போர்டு ஆகட்டும், இல்லாட்டி சிபிஎஸ்சியில். பட் ஐசிஎஸ்சியில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டிகிரியில் எப்படி ஒரு சிலபஸ் கொடுத்துட்டு நம்மளா வந்து ரெஃபர் பண்ணி படித்து எழுதணும், இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அநேகமாக 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அதிகமாக டெவலப் ஆகுறதுனால பசங்க வந்து நிறைய அண்டர்கோ த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெரி குவிக்லி, ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். மேபி ஐசிஎஸ்சி கொஞ்சம் டஃப் அப்படின்னு ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருந்தது, இல்லைன்னு சொல்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒருத்தர்கிட்ட நான் கேட்டது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து பட்டர்ஃப்ளை வந்து அழகாக பறந்துட்டு இருந்துச்சா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை பறக்கக்கூடாது, நம்மக்கிட்டேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பட்டர்ஃப்ளையோட ரெக்கையை வந்து கட் பண்ணிட்டாங்களா. அதுக்கப்புறம் அது என்னாச்சு, அந்த பட்டர்ஃப்ளை பறக்க முடியாமல் செத்து போயிடுச்சா. அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸை என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம பசங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும், கஷ்டப்படக்கூடாது, அப்படியே மேலே வரட்டும் அப்படின்னு ஒரு ப்ரைமரிலையும் மிட் ஸ்கூலில் நிறைய நினைப்போம். பட் ஃபைனலி சக்ஸஸ் பண்ணும்போது இட் ரியலி மேட்டர்ஸ், மார்க்ஸ் ரியலி மேட்டர்ஸ், ஸ்கில்ஸ் ரியலி மேட்டர்ஸ். ஸோ ஓக் ரிட்ஜ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படின்னா, வி வில் கிவ் மோர் அட்டென்ஷன் ஆன் ஸ்கில் டெவலப்மெண்ட் till 8th standard along with academics. But 9th, 10th, 11th, 12th அனும்போது we focus more on academics. So இந்த ஒரு ஃபார்முலா தான் இன்னைக்கு 2024ல we are almost 800 plus students in the school campus with we have 65 teachers and also we have grown very well because of this particular secret formula. ஸோ ஐசிஎஸ்சி போர்டோட இன்னும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி வந்து ஒரு மினிமம் ஒரு 12 சாப்டர்ஸ் இருக்கும் 10th ஸ்டாண்டர்டில். ஆனால் ஐசிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 17 சாப்டர்ஸ் இருக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்னும்போது வெறும் 7 சாப்டர்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 16 சாப்டர்ஸ் ஃபிசிக்ஸ், 16 சாப்டர் கெமிஸ்ட்ரி அப்படின்னு. அப்போ என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த கம்ப்யூட்டர் கூட நம்ம சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு படிப்போம். ஆனால் இங்கே வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படி பண்ணும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ன்றது பிடெக் இல்லை பிஇ அப்படின்னு என்னென்ன பண்ணுறோங்க அது வந்து ஆல்ரெடி 9th and 10thலேயே ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ இவ்வளோ தேவையா அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, எந்த ஒரு டிகிரி போனாலும் ஃபர்கெட் அபவுட் மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங், எனி டிகிரி எனி திங் இப்போ வந்து என்ட்ரன்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த என்ட்ரன்ஸ்ன்றது இனிஷியலி வந்து சிபிஎஸ்சி போர்டு கையில் இருந்தது. 2023 வரைக்கும் சிபிஎஸ்சி போர்டுக்கு தே ஹேட் given a power to conduct all these JEE exams, NEET exams. But
ஃப்ரம் லாஸ்ட் இயர் NTA நேஷனல் டெஸ்டிங் அகாடமி அப்படின்றவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இன்னிலேருந்து எப்படின்னா எல்லா கரிக்குலம் எல்லா இது வந்து காமனாக தான் இருக்க போகுது. பட் ICSE பசங்களுக்கோட எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஓகே சப்போஸ் பிளான் A ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா பிளான் B இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் JEE அப்படின்னு போகிறோம், சப்போஸ் கிளிக் ஆகுது இல்லை ஆகலை அப்படின்னாலும் they can still jump to something else because they're already equipped with vast knowledge and subjects. பட் வேறாஸ் இதே வந்து நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வெறும் நான் இதை மட்டும்தான் படித்தேன் அப்படின்னா, இன்னைக்கு ஏன் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சூசைட்ஸ் ஆகுது அப்படின்னா, there is only one plan A. அது இல்லைன்னா லைஃபே இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து ஃபேமிலியில் பேரண்ட்ஸ்க்கும் இருக்குது, அதே மாதிரி பசங்களுக்கும் இருக்குது. இந்த ஒரு ப்ரெஷரான ஒரு சூழ்நிலையில் குழந்தை வரும்போது ஐயோ எனக்கு JEEல மார்க் வரல, நீட்டில் மார்க் வரல, அவ்வளோதான் என் லைஃப் காலி. ஒன்று ரிப்பீட்டர் பேட்சுக்கு போவாங்க, இல்லாட்டி வந்து அவங்க சூசைட் பண்ணிப்பாங்க. ரிப்பீட்டர் பேட்ச்லையும் 1 year 2 years. வாட் யூ மீன் பை ரிப்பீட்டர் பேட்ச்? இட்ஸ் அ ஃபெயிலியர் திங். So why should we think like, see, not everybody, all the fingers are different, not everybody is same, not everybody can do these things. So but ICSE school la padikkiradnaala oru plus point enna appadina, you have various options. நீங்க இது இல்லைனா அது இல்லைனா இது, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ். இதனால மை சஜஷன், பிகாஸ் ஐ வாஸ் பேசிக்கலி அ CBSE டீச்சர் அண்ட் பேசிக்கலி அ CBSE பேரண்ட். ஸோ என்னோட பசங்க லைஃப்லேயே நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, ICSE போர்டு இஸ் தி பெஸ்ட் இன் இந்தியா. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் லைஃப் ஸ்கில்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து மேபி ஒரு IAS எக்ஸாம்ஸ் இருக்கும், இல்லை CBSE JEE எக்ஸாம்ஸ் இருக்கும், நீட் எக்ஸாம்ஸ் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஓகே வி ஆல் கெட் இன் டு ஒன் குட் பொசிஷன். அந்த பொசிஷன் போனதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது லீடர்ஷிப் குவாலிட்டி. இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி டெவலப் பண்ணுறது நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 8லேருந்து ரோட்டரி கூட கொலாபரேட் பண்ணி இன்ட்ராக்ட் கிளப் நடத்திட்டுருக்கோம். JCA அப்படின்னு வண்டர்ஃபுல் ஆர்கனைசேஷனை ஜூனியர் JCA கிளப் நடத்திட்டுருக்கோம். ஸோ ரெட் கிராஸு, ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கொலாபரேஷன்ஸோட இந்த லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் நடக்கிறதுனால பசங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட், அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து இப்போயே டெவலப் ஆகுறதுனால ஸோ தே கேன் டேக் டிசிஷன் ஆன் தேர் ஃப்யூச்சர் லைஃப். அண்ட் இன்னொரு ரீசெண்ட் சர்வே அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12 lakh சில்ட்ரன் JEE என்ட்ரன்ஸ் இல்லை நீட் அப்படின்னு போகிறாங்க அப்படின்னா, அந்த 12 lakhsல 10 lakhs வந்து CBSE போர்டு பசங்க தான் எழுதுறாங்க. ஒரு 1 lakh இல்லை 2 lakh வந்து கிட்டத்தட்ட மேபி ஸ்டேட் போர்டோ இல்லை அதர் போர்ட்ஸோ மெட்ரிகுலேஷன் இவங்க எழுதுறாங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் 80,000 to 1 lakh ஒன்லி CBSE போர்டு பசங்க எழுதுறாங்க. ஆனால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 lakhs CBSE போர்டில் யார் எழுதுனாங்களோ அதுலேருந்து வெறும் 1.5 lakhs மட்டும்தான் பாஸ் ஆகுறாங்க.
that's what I ask is, உங்கள் பசங்களுக்கு ஸ்கில் டேலண்ட் ஆல்ரவுண்டராக டெவலப் ஆகி அலாங் வித் தட் நல்ல அகடமிக்ஸ் அப்ரோச் இருக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் ரீச் டு அஸ் at Oak Ridge International School. The phone number is 7305664161. Thank you. We came from Bangalore to search the school here. So we got a very classic school here. ICSE syllabus school, very best in Hosur. So we joined here and then we get a very good opportunity to my kid to grow in an academic year and then all the sports activities and other curriculum also. சொல்லணும்னா ஹொசூர்லயே பெஸ்ட் ஸ்கூலா நாங்க ஃபீல் பண்றோம். ஏன்னா எல்லாத்துலயும் எங்க குழந்தை டெவலப்மெண்ட் பத்தி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. ஸோ வி ஆர் வெரி ப்ரவுட் டு பி எ ஓக்ரியன்ஸ். தேங்க்யூ. Yes, it was a good one. Programs are very good. Actually, our son is a part of a dance program. He's danced very well and coaching also is very nice. So thanks to the school and the school management and teachers.
ஜெர்மன் வந்து இங்கே ப்ரீகேஜிலேருந்து படிக்கிறான். ஸ்கூலோட டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இயர் பை இயர் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அவங்களோட டெவலப்மெண்ட் எல்லாமே. இங்கே நடத்துகிற டீச்சிங்கு அந்த ஸ்கில்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்குது. ஆனுவல் டே இப்போ நல்லா சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் இயரோட இந்த இயர் கொஞ்சம் இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. நல்ல ஸ்கூலு, ப்ரோக்ராம் நல்லா நடத்துறாங்க, பிள்ளைங்களை எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. அதே மாதிரி கெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நல்லா கொடுத்துருக்காங்க, அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸா இருக்கு. நீட்டா வந்து நம்மளால ப்ரோக்ராம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. எந்த ஒரு இதுவுமே குறைய இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் பெஸ்டாவே பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.